வணக்கங்களே. சிஎஸ்கே இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் ரொம்பவுமே தடவுனாங்க. ஏன்னா ஓப்பனிங்லேயும் சரியாக ஆட முடியல. சீக்கிரமாக 10 ரன்னுக்குள்ளே 2 விக்கெட்டு 3 விக்கெட்டை வந்து இழந்துடுறாங்க. ஒரு சில பேட்ஸ்மேன்ஸ் ஒரு 2-3 பேட்ஸ்மேன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் அடித்து வின் பண்ணி தரது, இல்லை மேட்ச் கிட்ட போய் தோற்றுட்டு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 13 மேட்ச் ஆடி 7 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேயும் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லலாம் வந்து ஃபஸ்ட்டு 10 மேட்சுக்குள்ளே ருத்ராஜ் கெய்க்வாட் நல்லா ஆடியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரல் மிச்சல் 2-3 ஆஃப் செஞ்சுரி போட்டிருந்தார். மொயின் அலி அடிச்சிருந்தார். தோனி வந்து கடைசியில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி நிகழ்வுகளால தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க மேட்சஸ் ஜெயிச்சிருக்கோம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பவுலர்ஸையும் குறை சொல்லிட முடியாது. முஸ்தாஃபிசர் ரஹ்மான் இருந்தார், மதீஷா பத்திரானா இருந்தார். ஸோ இவங்கெல்லாம் வந்து அவங்க நாட்டுக்கு திரும்பினதும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ அதை வந்து ஒத்துக்கிட்டே தான் சிஎஸ்கேக்கு ட்ராபேக்காக அமைஞ்சிருக்குது. அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். அந்த ஒரு நல்ல ஒரு பவுலிங் யூனிட் இல்லாதனாலே என்னமோ இந்த மேட்ச்சில் வந்து 219 ரன்னை வந்து லீக் பண்ணி விட்டாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து 2 வாய்ப்பு இருந்தது. 218 ரன்கள் வந்து ஆர்சிபி ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் 201 ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து குவாலிஃபை ஆகிருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷனுக்காவது ஆடி இருந்திருக்கலாம். ஆனால் அதுலேயும் வந்து மிஸ் பண்ணி 10 ரன் கம்மியாக அடித்து அதையும் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த 2 வாய்ப்பு மிஸ் பண்ணதுனால சிஎஸ்கே குவாலிஃபிகேஷன் கிடைக்கல. ஸோ அவங்க வந்து இந்த சீசன் ஃபுல்லாகவே நல்லா தடவை ஆடிக்கிறாங்க. சிஎஸ்கே எலிமினேட் ஆனதுக்கு முக்கிய ரீசன் வந்து பார்த்திங்கன்னா 13 மேட்சஸ் ஆடி 7 மேட்ச் வின் பண்ணி 6 மேட்ச் தோற்றுருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து 16 பாயிண்ட் பிடிக்கிறதுக்கு எப்படியாவது முயற்சி பண்ணி பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கே கண்டிப்பாக வந்து ஒரு கம்பேக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ முதல்லையே அந்த பாயிண்ட்ஸை வந்து பெறாதனால கடைசி போட்டியில் வந்து அந்த ஒரு குரூஷியலான டைமில் வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த ஒரு மேட்சை வந்து அவ்வளோ ப்ரெஷரில் வைக்காமல் முதல்லையே அந்த பாயிண்ட் அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே நேரம் குவாலிஃபிகேஷன் ஆகியிருந்திருக்கும். ஸோ அட்லீஸ்ட் கண்டிப்பாக அந்த 16 பாயிண்ட் எடுத்திருந்தா இந்நேரத்துக்கு தேர்ட் இல்லாட்டி செகண்ட் பிளேஸ் கூட வந்து எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ராபேக்கை வந்து இந்த ஒரு மேட்சை வந்து இழந்ததுனால தான் இந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க சிஎஸ்கே. அதே சமயம் பிளேயர்ஸுக்கும் சரியாக வந்து பேட்டில் வந்து பால் படாதனால ருத்ராஜ் கெய்க்வாடோட அந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் கிடைக்காதனால சிஎஸ்கே டீம் வந்து நல்லா கொலாப்ஸ் ஆயிடுச்சு சொல்லப்போனால். ஏன்னா அங்கே அடித்த நம்ம பவுலர்ஸை வந்து நல்லா போட்டு உரின்னு உரிச்சாங்க. கடைசி 10 ஓவரில் 140 ரன் ஆர்சிபி வந்து வளர்த்துனாங்க. ஆனால் வந்து சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்கோரை வந்து கொண்டு வர முடியல. அது சின்னசாமி ஸ்டேடியமில் ஒரு 190 ரன் தான் வந்து அடிச்சிருக்காங்க. ரொம்ப கம்மியான ஸ்கோரு சொல்லப்போனால். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா தோனியோட கடைசி சீசன் இது அப்படிங்கிற மாதிரி சில டாக் போயிட்டுருக்கு. ஸோ தோனி வந்து அதை அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. டெஃபினெட்லி நாட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லலை. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இது கடைசி சீசனாக இருக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து நிதர்சனம் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா தோனி வந்து அந்த ஒரு பெவிலியனில் இருந்துக்கிட்டு அந்த ஒரு மேட்சை தோற்றதை பார்த்தோன்னே அவரே வந்து ரொம்பவுமே ஹர்ட் ஆகிட்டார் சொல்லப்போனால். அந்த இடத்துல அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிரிப்பு இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை, வருத்தத்தில் கொண்டு இருந்திருக்காரு. ஏன்னா அவரும் பிளேயர்ஸ் போவோம் சென்னையில் மேட்சை வந்து கடைசியில் முடிப்போம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்திருக்கலாம் போல் ஒரு வேளை. ஸோ அந்த ஒரு நினைப்பு நடக்காமல் போச்சு. ஒருவேளை அடுத்த சீசன் தோனி ஆடுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சென்னையில் வந்து ஆடுற மாதிரி வந்து இருக்கும். ஆனால் இந்த சீசனில் வந்து சிஎஸ்கே கிடைச்ச எல்லா வாய்ப்புகளையும் வந்து இழந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் சிஎஸ்கேக்கு ஒரு மட்டமான சீசன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா பாதிக்கு மேட்ச் ஜெயித்தாலும் 2 ரேட்டில் தோற்றுருக்காங்க. என்ன வரதான் தோல்வி வந்து மறக்க முடியாது. அதுலேயும் போன சீசனில் வந்து அமைஞ்ச மாதிரி ஒரு டீம் அமைஞ்சிருந்தது அப்படின்னா இந்த சீசனில் இந்த 218 ரன் அப்படிங்கிற மாதிரி தான் நாம் வந்து சொல்லியிருந்துருக்கணும். ஏன்னா ஓப்பனிங்கில் டெவான் கன்வி, ருத்ராஜ் கெய்க்வாட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொயின் அலி, அம்பத்தி ராயுடு, அப்புறம் சிவம் தூபே, ஜடேஜா, தோனி, இப்படி எல்லாருமே வந்து இருந்த ஒரு சீசன் தான் அது. டெவான் கன்வி அண்ட் ருத்ராஜ் சரியான ஒரு பேருங்க உண்மையிலே சொல்ல, ரைட் லெஃப்ட் காம்பினேஷனில். ஸோ அதைத்தான் இந்த வருஷமும் ருத்ராஜும் ரச்சின் ரவீந்திராவும் இருந்திருப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் வந்து வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்காமல் போச்சு. ரஹானே கூட போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபார்மில் இருந்தார். ஸோ இந்த சீசனில் வந்து யாராலையுமே அந்தளவுக்கு ஒரு நல்ல ஃபார்முக்கு கொண்டு வர முடியல. அதே சமயம் பவுலிங் யூனிட்டு வேறு லெவலில் இருந்தாங்க. தீக்ஷனாவும் பத்திரானாவும் பயங்கர ஒரு ஃபார்மில் இருந்தாங்க. ஸோ அதனால் பவுலிங்கில் வந்து சிஎஸ்கேக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா 2 கெட்டான் தான். ஸோ பேட்டிங்லையும் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல, பவுலிங்லையும் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியாதனால இந்த சீசனில் வந்து தோற்றுட்டாங்க. ஸோ ஆர்சிபியோட கம்பேக்கை பற்றி நம்ம சொல்லியே தான் ஆகணும். ஏன்னா வந்து தொடர்ந்து 5 போட்டிகளை ஜெயிச்சு 6 போட்டிகளை ஜெயிச்சு இப்போ குவாலிஃபை ஆகிட்டாங்க. முதல் 8 மேட்ச் விளையாடி ஒரே ஒரு மேட்சை மட்டும் ஜெயிச்சு 7 மேட்சை தொடர்ந்து தோற்றுருந்தாங்க. அது தொடர் வெற்றிகளால் மட்டுமே வந்து இன்றைக்கி குவாலிஃபை ஆகியிருக்காங்க ஆர்சிபி. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ தோனி அடுத்த சீசன் ஆடுவாரா மாட்டாரா? இந்த குவாலிஃபிகேஷன் ஆனதுனால ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா கப் அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிற பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எல்லா சிஎஸ்கே டைஹார்ட் ஃபேன்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் பிரேக்காக இருந்திருக்கும்.
கண்டிப்பாக. ஸோ அடுத்த சீசனில் குவாலிஃபை ஆகி கப் அடிக்கிறாங்கன்னு பார்க்குறோம், 6வது கப்பை.